குபேர விளக்குக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? சோ முருகன் வந்து எது கேட்டாலும் கொடுக்குற மாதிரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழனி முருகனுக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பழனினா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமா. சோ பழனியில வந்து முருகனை வந்து தண்டாயுத பாணி ஆண்டி குளத்துல இருக்காரு. ஆனா நம்ம எல்லாரும் ராஜ குளத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கோலம், மருத்துவர் கோலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேடன், அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம். சோ கேரளா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஆண்டி கோலத்துல நானும் ஆண்டி கோலத்துல தான் பார்க்கணும்னு தரிசனம் பண்ணுவேன் நானு. ஞானத்துக்காக எல்லாரும் ஆண்டி கோலத்துல பாப்பாங்க. ஆனா அவரை பாக்குற அந்த கண்ணு வந்து கேரளா மக்களை பாக்குறாங்க. சோ அதனால கேரள மக்கள் வந்து அவர் ஆண்டி கோலத்துல பார்த்தா ஓஹோன்னு இருப்பாங்க. நம்ம வந்து சபரிமலை ஐயப்பனை பார்த்தா நம்ம ஓஹோன்னு இருப்போம். ஏன்னா சபரிமலை ஐயப்பன் நம்மள பாக்குறாரு. ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து திருச்சி ஸ்ரீரங்க பெருமாளை பார்த்தா ஓஹோன்னு இருப்பாங்க. சோ ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு கடவுளோட இது இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து புதுசா இருக்கு கேட்கறதுக்கே. ரொம்ப சந்தோஷம் ஜி. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து ராஜா கோலத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, முருகன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு பழனிக்கு போல. ஐயோ உலகமே அம்மா அப்பான்ற அந்த ஞானம் நமக்கு இல்லாம போச்சு. ஏன்னா உலகத்தை படைச்சது அம்மா தானே, நம்மளை படைச்சது அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து அந்த ஞான பழம் வாங்கலையேன்றத அந்த விரத்தில தவம் இருக்க போன இடம் தான் பழனி. சோ அங்க போக பெருமான் இருக்காரு. போகர்ன்றது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தான் போகர். ஏன்னா சீனால இருந்து நமக்கு இங்க வந்தவர். சோ அந்த போக பெருமானோட சமாதி அங்க இருக்கிறதுனால நம்ம அங்க போகும்போது ராஜ அலங்காரத்துல யாரை நம்ம எப்படி பாக்குறோமோ அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நடிகர் அந்த ஒரு இதுல இது பண்ணா அதே ட்ரெஸ் எனக்கு வேணுங்க, அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வேணும், அது மாதிரி அந்த மாதிரி ராஜா கோலத்துல நம்ம போய் நம்ம முருகனை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான செல்வங்களுக்கும். அதனாலதான் கேட்டதை கொடுக்கக்கூடிய அந்த கற்பக விருட்ச மரத்தின் கீழே முருகப்பெருமானோட பால எந்திரத்துக்கு மேல வச்சுட்டு அதுல விளக்கேற்றும் போது அது குபேர விளக்குன்னும் பொழுது குபேரன்றது யக்ஷராஜன். சோ ராஜாவா நீ எனக்கு எல்லாமே கொடுக்கணும். சோ எந்த தெய்வத்துக்கு நீங்க கடைசியில ஆரத்தி காட்டும் போது பாத்தீங்கன்னா குபேராய வைஷ்ணவனாயன்னு சொல்லி லாஸ்ட்ல ஆரத்தி காட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ராஜா சுரூபத்துல தான் பார்க்கணும்.